ஒரு குக்கிங் டைம் 45 நிமிஷம். That 45 minutes starts now. இன்னைக்கு என் கூட யாருமே இல்லை. டைம் ஸ்டார்ட் ஆகணுன்னே எனக்கு என்ன பண்ணுறது தெரியல. எல்லா இன்க்ரீடியன்ஸ் எது எடுக்கிறது தெரியல. வாழைக்காய் உரிக்கிறதா இல்லை அங்கே போயிட்டு பச்சை மிளகா இஞ்சி கொத்தமல்லி அதெல்லாம் வருதா என்னன்னே புரியல. சீஸ் பால் மாதிரி பண்ணலாமான்னு யோசிச்சோம். பட் சீஸ் பால்னால் அது ஓப்பன் ஆனாலும் அந்த சீஸ் அப்படியே வந்து வழிகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு சீஸ் போடணும். ஓகே ஃபைன், நம்ம சீஸ் போடலாம், பட் அதெல்லாம் சீஸ் பால்ன்றன்னு சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டோம். ஒரே சிங்கிள் மாதிரி தான் ஒன்றும். ஃபஸ்ட்டு கருணக்கிழங்க வந்துட்டு நல்லா தோல் சீவிட்டு நல்லா அலசிட்டு தண்ணியில் குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சுட்டேன். தாமு சார் செலெக்ஷன் பண்ணோம். கட்சியில் அவர் வந்து இந்த சக்கரவள்ளி கிழங்கு கொடுத்துட்டாரு. என்ன பண்ணுறது, நாங்கள் ஏமாந்துட்டோம். தாமு சார் இந்த மாதிரி சொல்ல மாட்டார், நல்ல ஒரு விஷயமா தான் சொல்லுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் பண்ணோம். ஆனால் அதுலேயே வந்து நாங்கள் சூப்பராக பண்ணி காட்டுறோம். முதல்ல என்ன பண்ணேன், வாழைக்காய் அழகாக தோலை உரித்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். எடுத்து வச்சுட்டு வெங்காயத்தை எடுத்து அப்படியே சின்ன சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துட்டேன். பச்சை மிளகா குட்டி குட்டியாக நறுக்கிட்டு இது தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக எல்லோரும் அது செய்கிறது தான். அதெல்லாம் இந்த கருணக்கிழங்கு, அதுக்கப்புறம் ஒன்று மற்ற வாழைக்காய் இதெல்லாம் வந்து அதோடு இது பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதில் என்ன போகிறோன்னு பார்த்தா பக்கத்தில் கேட்டு அதை பார்த்து சொல்லிவிடுவாங்க. அதனால வந்து நாங்கள் செஞ்சுட்டு பிறகு சொல்கிறோம். கச்சா கேலா ரோல் வித் மின்ட் சட்னி. ஃபஸ்ட்டு பொட்டேட்டோ பாயில் பண்ணோம் சைடில். அதுக்கு கூட வந்து வாழைக்காய், ஏன்னா வாழைக்காய் தான் மெயின் இன்க்ரீடியன்ட். வாழைக்காயோட நாங்கள் பெங்கால் கிராம், ஆனியன், டொமேட்டோ எல்லாம் சேர்த்து குக்கரில் ஓப்பனில் ஒரு பாயிலுக்கு கொண்டு வந்தோம். லாஸ்ட் டைம் வந்து சிக்கன் தான் வந்து இதுவாச்சு, பட் ஆனால் எங்களுக்கு மெயின் டிஷ் நல்லா இருந்தது. ஸோ ஹாப்பி அபவுட் தட். கண்டிப்பாக அந்த ஸ்டாண்டர்டை விட்டு கீழே இறங்கிடவே கூடாது அப்படிங்கிறதுல கண்டிப்பாக தெளிவாக இருக்கும். எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒன்று நல்லா பண்ணிடணும், இதுதான் எங்களோட இது டார்கெட்டு. எல்லாருமே அந்த டார்கெட்டில் தான் இருப்பாங்க. நல்லா பண்ணுவோன்னு நினைக்கிறேன். இது எங்களுக்கு எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஸ்வீட் பொட்டேட்டோவில் கட்லெட் நான் இன்னொரு இடத்துல ரீட் பண்ணியிருக்கேன், இன்னொருத்தங்க எனக்கு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கேரட் பீட்ரூட் எல்லாம் அவிய வச்சு நான் எடுத்துட்டேன். அண்ட் ஸ்வீட் பொட்டேட்டோவும் எடுத்தாச்சு. கேரட் பீட்ரூட்டுக்கு வந்து கொஞ்சம் கரம் மசாலா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஒனியன், தாளிது மாதிரி பண்ணி அதுக்குள்ளே இதை போட்டு சால்ட் போட்டு கலந்தாச்சு. ஸோ கான்டினென்டல் எதனா ஃபாரின் டிஷ் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். பட் வாழைக்காய் வந்திருக்கு எனக்கு. ஸோ இதில் எதனா கொஞ்சம் இன்கார்பரேட் பண்ணி வித்தியாசமாக எதனா கொடுக்கணுன்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. நார்மலாக மட்டும் இது இருக்கக்கூடாது. ஸோ அந்த ஐடியா இருக்குது. நீள் நீளமாக அந்த கருணக்கிழங்கை வெட்டி ஃபஸ்ட்டு லைட்டாக கொஞ்சம் வேக வச்சோம். அது வேக வைக்கும் போதே அந்த ஹர்ப்ஸ், அந்த இட்டாலியன் ஹர்ப்ஸ்லாம் கொஞ்சம் போட்டு தண்ணியில் அதை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதை தனியாக வச்சுக்கிட்டோம். 45 மினிட்ஸ் டைம் கொடுத்தாங்க. ஸோ ஷாஹி ஸ்வீட் லட்டு அது பண்ணலான்னு முடிவு பண்ணோம். ஒரு இடத்துல வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து கொஞ்சம் நல்ல வாட்டரில் பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு கொஞ்சம் நல்ல சாஃப்ட் ஆனோடனே மேரினேட் பண்ணோம். Ajit and Hamida along with Alagation and Shirley. ஷாஹி ஸ்வீட் பொட்டேட்டோ. Sweet potato coated with egg. Madhubala and Madhuruban வாங்க, along with Tiger Tangadurai. எல்லாம் வெயிட் பண்ணி நம்மளாம் பார்த்துக்கலாம். ரெண்டில் ஒன்று பார்த்துக்கிறேன். ரா பனானா டிக்கி அண்டு கட்டா மீட்டா சட்னி. H2S கட்லெட். சௌந்தர்யா அண்ட் மிஸ் விமலா, சின்ன பொண்ணு அண்ட் மோகனா வாங்க. என்ன ஐயோ கறிக்கிடுச்சா? காம்படிட்டர் அப்படி சார். அப்படியா? ஸ்வீட் பொட்டேட்டோ கட்லெட் வித் டொமேட்டோ சாஸ். கருணக்கிழங்கு கட்லெட். Jennifer and Traveling. Yam triangles. Sweet potato cutlet. Sweet potato chili manchurian. Ophelia and Bharati, please come. Along with that, Divya and Vijayalakshmi. வாங்க. Italian Indian spaghetti, sir. Raw banana croquette with banana ketchup. Nirmala Sham and Miss Tara, please come.
கச்சா கேலா ரோல். Kitchen Superstar Season 4.